ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 77. யாழினி என்ன கூறி சமாளிப்பது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்க, அபிமன்யு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாழினி இப்படி வசமாக மாட்டிவிட்டோமே என்று மனதிற்குள் நொந்தவாறு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் நின்றிருந்தாள். அபிமன்யு, சொல்லுடி, வேணும்னு பிரச்சனை பண்றவன் மாதிரி தெரியுதா? யாழினி அவசரமாக இல்லை என்று தலையாட்ட, அபிமன்யு, நான் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டேன். இப்பவும் என்னால் உங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, போதுமா? யாழினி, இல்லைங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் என்று தொடங்கும் பொழுதே அபிமன்யு தன் கையை உயர்த்தி தடுத்தவன், நீ எதுக்காக சொல்லியிருந்தாலும் சரி, என்னை நினச்சி நீ பயப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன் என்று வெளியே சென்று விட்டான். யாழினிக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஐயோ, லூசு லூசு, இப்படி தான் யார் வராங்கன்னு கூட பார்க்காமல் பேசுவியா? இப்போதான் கொஞ்சம் நாளாக சிரிச்சு பேசுகிறான், அதுக்குள்ளே நீயே இப்படி வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டியே. ஐயோ, இப்போ இவனை எப்படி மலையிறக்கிறதுன்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். லட்சுமி, அத்தை, யாழினியும் அவளோட வீட்டுக்காரரும் நம்ம வீட்டுக்கு வராங்களாம். மரகதம், என்ன லட்சுமி சொல்ற? நிஜமாவா? எப்படி? லட்சுமி, தெரியலத்த, அவ வீட்டுக்காரர் உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிடுறாராம். இவ எங்க இங்க ஏதாவது கோபமா பேசிடுவாரோன்னு பயப்படறா. அதான் நான் அவளுக்கு தைரியம் சொல்லியிருக்கேன். உடனே மரகதம் பாட்டி அவசரமாக தன் மனதிற்குள் ஒரு திட்டத்தை தீட்டினார். லட்சுமி கலக்கமாக, என்னத்த, கயல்விழி வேற மாசமா இருக்கான்னு இங்க தங்கியிருக்கா. இந்த நேரத்துல யாழினிக்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாளா? மரகதம், பண்ணாம நாம பார்த்துக்குவோம் லட்சுமி, நாம எதுக்கு இருக்கோம்? லட்சுமி, இந்த தடவையாவது யாழினி சந்தோஷமா போகணும் அத்தை. போன தடவை மாதிரி எந்த பிரச்சனையும் விடக்கூடாது. மரகதம், அதெல்லாம் எதுவும் வராது. நீ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் என்ன சமைக்கலாம்னு மட்டும் யோசி. போய் சுப்பிரமணி கிட்ட சொல்லு இந்த சந்தோஷமான விஷயத்த. இவர்கள் இருவரும் பேசியதை அறையில் இருந்து வெளிவந்த கயல்விழி கேட்டுவிட்டு கோபமாக அறைக்கு திரும்பி சென்று விட்டாள். மறுநாள் விடியல் ஷைலஜாவிற்கு மட்டும் படபடப்புடனே ஆரம்பித்தது. முதல் நாள் இரவு முதலே அவளுக்கு சரியாக உறக்கம் வரவில்லை. என்ன நடக்கப் போகிறதோ, தன் தாய் என்ன செய்ய போகிறாரோ என்று உள்ளுக்குள் ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஆரணி, டே, உனக்கு தான் காலேஜ் முடிஞ்சிருச்சுல்ல, ஒழுங்கா அண்ணா கூட கம்பெனிக்கு போய் வேலையை பார்க்க வேண்டியது தானே, ஏன்டா வீட்டிலேயே வெட்டியா உட்கார்ந்துருக்க? ஆரியன், நான் படிச்சு படிச்சு களைச்சு போயிட்டேன், இப்போ எனக்கு பிரேக். அண்ணா என்னை நாளையிலிருந்து ஆஃபீஸில் இருந்தா போதும்னு சொல்லியிருக்கார். யாழினி அறையில் இருந்து கீழே இறங்கி வரும்பொழுது முகம் கொள்ளா புன்னகையுடன் வந்தாள். ஆரணி, என்ன யாழ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? யாழினி, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஆரியன், நிஜமாவா? யாழினி, ஆமாம். ஆரியன், இங்கே பாரு யாழினி, என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத, ஒழுங்காக சொல்லிடு, அந்த பவுடரை எங்கே வச்சிருக்க? யாழினி, ரூமில் தான் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரியன், நான் சொன்ன மாதிரி இவை ஏதோ மேஜிக் பண்ணி தான் நம்ம அண்ணனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா, பாத்தியா என்றான் ஆரணியிடம். யாழினி, லூசு, நீ தானே பவுடர் எங்கே இருக்குன்னு கேட்ட, நான் ஃபேஸ் பவுடரை கேட்குறேன்னு நினச்சி சொன்னேன். நீ எந்த பவுடரை சொல்கிற? உனக்கும் வேணும்னா சொல்லு, கொடுக்குறேன். நீயும் அந்த பவுடரை போட்டுக்கிட்டு உங்கள் அண்ணன்கிட்ட போய் மேஜிக் பண்ணி பாரு, நடக்குதான்னு பார்ப்போம். ஆரியன், என்ன யாழினி, பேச்சில் திமிரு தெரியுது, எங்கள் அண்ணனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னு திமிரா பேசுறியா? யாழினி, அவன் கூறியதை கேட்டு நகைத்தவள், உங்கள் அண்ணன் என்ன வளையலா என் கையில் போட்டுக்க? ஆரணி, போதும் போதும், 2 பேரும் நிறுத்துங்க. உங்கள் 2 பேருக்கும் வாயே வலிக்காதா? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. யாழினி, நீயே பாரு ஆரணி, நானா வரேன். இவன் தான் எப்போ பார்த்தாலும் அண்ணனை கைக்குள்ளே போட்டுக்கிட்ட, என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவரே ஒரு சிடுமூஞ்சி என்று சொல்லி முடிக்கவும் அபிமன்யு சரியாக யாழினியின் பின்னே வந்து நின்றான். ஆரணி சைகையின் மூலம் யாழினியை வாயை மூடும்படி காட்ட அது எதையுமே யாழினி கவனிக்கும் நிலையில் இல்லை. யாழினி, உங்க அண்ணனே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அந்நியன் மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறார். நானே என்ன பண்ணி இவரை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கேன். இதில் இவன் வேற என்னை வெறுப்பேற்றுற மாதிரி எங்கள் அண்ணன் உன் பேச்சு தான் கேட்குறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நிஜமாவே அப்படி கேட்டால் கூட பரவாயில்ல, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். நடக்காததை சொல்லி சொல்லி என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரியன் தன் அண்ணனை பார்த்ததும் உஷாராக, ஹிஹி, யாழினி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டியா? யாழினி, என்ன திடீர்னு பல்ட்டி அடிக்கிறான், இது தப்பாச்சே என்று எண்ணியபடி திரும்பி பார்க்க அபிமன்யு இவளை முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தான். மீண்டும் திரும்பி ஆரியனை பார்த்தவள், அடப்பாவி, ஒவ்வொரு தடவையும் நீ மட்டும் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டு என்ன மட்டும் இப்படி மாட்டி விடுறியே என்று கண்களாலேயே அவனை பொசுக்கிவிட்டாள்.
அபிமன்யு யாழினியை முறைத்துவிட்டு எதுவும் கூறாமல் உணவருந்த சென்றுவிட ஷைலஜாவும் சரியாக அதே நேரம் டைனிங் ஹாலிற்கு வருவதை பார்த்த யாழினியின் மனக்கண் முன்பு நேற்றைய நிகழ்வுகள் வந்து போக யாழினி அவசரமாக ஓடிச் சென்று அபிமன்யுவின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். அபிமன்யுவிற்கு யாழினியின் செயலில் சிரிப்பு வந்துவிட தன் பற்களை கடித்து அதை கட்டுப்படுத்தியவாறு யாழினியிடம் மெதுவான குரலில், எதுக்கு இப்போ ஓடி வந்து உட்கார்ற? யாழினி, அது என்னோட இஷ்டம். நான் எங்கே வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வந்து உட்காருவேன். ஷைலஜா எங்கே அபிமன்யுவின் அருகில் நேற்று போல் அமர்ந்து விடுவாளோ என்ற பதட்டத்தில் யாழினி ஓடி வந்து அமர்ந்தது அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்தது. யாழினியின் செயலில் ஷைலஜாவிற்கும் கூட சிரிப்பு எழ எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். ஷைலஜா, குட் மார்னிங் அபி என்று சிரித்த முகமாக கூற அபிமன்யுவும் குட் மார்னிங் ஷைலு என்றான் பதிலுக்கு. யாழினி, என்ன ஷைலுவா? இது எப்போலிருந்து என்று ஷாக்காக பார்க்க யாழினியின் அருகில் ஆரியன் அமர்ந்தான். ஆரியன் சத்தமாக, என்னன்னா நீங்களும் ஷைலஜாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு, பெயரை கூட ஷார்ட்டாக கூப்பிடுற அளவுக்கு என்றான் வேண்டுமென்றே. அபிமன்யு எஸ் என்று சாப்பாட்டில் கவனம் ஆனான். யாழினி வயிற்றெரிச்சலோடு அபிமன்யுவும் ஷைலஜாவும் சிரித்து சிரித்து பேசுவதை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆரியன் யாழினியின் காதருகில், இப்படி வடப்போச்சே யாழினி, ஓடி வந்து பக்கத்தில் உட்கார்ந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அண்ணா உன்கிட்ட பேசுவார்னு பார்த்தா எதிர் டேபிளில் உட்கார்ந்திருக்க ஷைலஜா கிட்டல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கார் என்று அவளை ஏற்றி விடும்படி கூறினான். யாழினி அழுது விடும் குரலில், ஆரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. நீ சொன்ன மாதிரி அவதாண்டா ஏதோ பவுடர் கலந்து கொடுத்துருக்கா உங்க அண்ணனுக்கு. அதான் இப்படி தலைக்கிழ மாறிட்டார். எப்படியாவது என்னன்னு கண்டுபிடிடா. ஆரியன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்க 2 பேரையும் சீக்கிரமா பிரிச்சிடலாம். உணவருந்தும் பொழுது கூட அபிமன்யு வேண்டும் என்று யாழினியை சீண்டும்படி ஷைலஜாவிடம் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டே இருந்தான். அதிலும் அவனின் ஷைலு என்ற அழைப்பு யாழினிக்கு பெரும் எரிச்சலை கொடுத்தது. இந்த காட்சியை பார்த்த விசாலாட்சிக்கு காலையிலேயே மனம் குளிர்ந்து போனது. விசாலாட்சி மனதிற்குள், இன்னைக்கே கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடணும், நாளையிலிருந்து திரும்பவும் அபி பிஸி ஆயிடுவான் என்று மனதிற்குள் வேறு ஒரு கணக்கை போட்டார். சற்று நேரத்தில் நடக்க இருப்பது தெரியாமல் அனைவரும் உணவை உண்டு முடிக்கவும் கிஷோரின் குடும்பத்தார் வீட்டிற்குள் வரவும் சரியாக இருந்தது. அபிமன்யு, வாங்க கிஷோர், எல்லாரும் வாங்க என்று கைகூப்பி வரவேற்றான். கிஷோர், அவனுடைய பெற்றோர், மேலும் சில உறவினர்களுடன் வந்திருந்தான். கையில் தாம்பலத்தட்டில் பழங்களை வைத்துக்கொண்டு வீட்டிற்குள் அவர்கள் வருவதை புரியாமல் அனைவரும் பார்த்தனர். மீரா வள்ளியம்மை பாட்டியிடம், என்னம்மா இது, கையில் தட்டோட வராங்க? வள்ளியம்மை, என்னன்னு தெரியலையே, அபி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? மீரா, இல்லையேம்மா, எதுவும் சொல்லலையே. இவர்களை பார்த்த ஷைலஜா நாணத்துடன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். இவை அனைத்தும் ஆரியனின் கண்ணில் மட்டும் தவறாமல் பட்டது. ஆரியன் மன்னதற்குள், என்ன நடக்குதுங்க? கிஷோர் ஏன் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்கான்? தட்டை வேற எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். அதுவும் ஷைலஜா வர வெக்கப்பட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாளே, ஒருவேளை இவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே அவனின் கையை சுரண்டிய யாழினி, எதுக்கு வந்திருக்காங்க என்றாள் கேள்வியாக. ஆரியன், நம்ம ஆரணியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க என்று ஆரியன் ஆரணியின் தலையில் அசராமல் ஒரு இடியை இறக்கினான். ஆரியனின் பேச்சில் ஆரணிக்கு தூக்கி வாரி போட்டது. இதயம் பதட்டத்தில் படபடக்க சட்டென்று வியர்க்கத் தொடங்கியது. ஆரியன், ஹே கூல், நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஏன் இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற என்று சந்தேகமாக ஆரணியை பார்த்தான். ஆரணி, ஒண்ணுமில்ல, திடீர்னு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னா டென்ஷன் ஆகாதா என்று ஒருவாறு சமாளித்தாள். இருந்தாலும் ஆரியனின் சந்தேக பார்வை மாறவில்லை. இது எதையுமே யாழினி கவனிக்கவில்லை. அபிமன்யு, அத்தை இங்க வாங்க என்று சத்தமாக அழைத்தான். விசாலாட்சி தன் 32 பற்களும் தெரியும்படி, இதோ வரேன் அபி என்று விட்டு யாழினியை ஏளனமாக பார்த்தபடி அபிமன்யுவை நோக்கி சென்றார். விசாலாட்சி வந்தவர்களை, வாங்க வாங்க, எல்லாரும் ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க என்றும் உபசரித்தார். என்ன அபி, நம்ம ஆரணியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா என்றார். ஆரணிக்கு பதட்டத்தில் அங்கு நிற்கவே முடியவில்லை. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் நினைத்து பார்க்கவே மூச்சு முட்டுவது போல் இருந்தது. இதில் ஆரியனின் சந்தேக பார்வை வேறு ஆரணியை துளைத்து எடுக்க சட்டென்று தனது அறைக்கு சென்று விட்டாள். அபிமன்யு, ஆமாத்த, பொண்ணு கேட்டு தான் வந்திருக்காங்க, ஆனா ஆரணியை இல்லை, நம்ம ஷைலஜாவை என்று தன் அத்தையின் நீண்ட நாள் ஆசையில் மண்ணை போட்டான். அவ்வளவுதான். விசாலாட்சி பொங்கி எழுந்து விட்டார். விசாலாட்சி, என்ன பேசுற அபினி? என் பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா இருக்கா? அவ என்ன விளையாட்டு பொம்மையா? உங்க இஷ்டத்துக்கு யாருக்கு வேணும்னாலும் கட்டி கொடுக்க? அவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம எப்படி உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்ணலாம் என்று அபிமன்யுவிடம் எகிரியவர் வந்தவர்களை பார்த்து, இங்க பாருங்கம்மா, என் பொண்ணை எல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, கிளம்புங்க இங்கிருந்து.
என்றார் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக. அதில் கிஷோரின் பெற்றோருக்கு அவமானமாகி போனது. அபிமன்யு சட்டென்று நிலைமையை தன் கையில் எடுத்துக்கொள்ள, அத்தை புரியாம பேசாதீங்க. கிஷோரும் ஷைலஜாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. விசாலாட்சி இருக்கவே இருக்காது. என் பொண்ணு போய் இவனை விரும்புவாளா? என்ன பேசுற நீ? அவளோட தகுதி என்ன, இவனோட தகுதி என்ன? போயும் உனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒருத்தனுக்கா நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு நீ நினைச்ச? என்றார் அகங்காரமாய். இனி நடக்கப் போவது என்ன? கிஷோர் ஷைலஜாவின் காதல் கைகூடுமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.